திமுக கூட்டணியில் விழுந்த விரிசல். திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறதாம் விசிக. விசிகவினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் கூறிய கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் திமுகவினுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. 4 வருடங்களுக்கு முன்பாக சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதல்வர் ஆகும் பொழுது 40 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கும் தொல் திருமாவளவன் ஏன் துணை முதல்வராக ஆகக்கூடாது என்ற ஆதவ் அர்ஜுனின் கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்கும் இந்த தருணத்தில் விசிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனுடைய கருத்து மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவினுடைய தலைமையில் விசிகவின் மீது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் விசிகவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஏன் இவ்வளவு அமைதி காக்கிறார், எதற்காக ஆதவ் அர்ஜுனிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் அந்த கட்சி கொடுக்கிறது என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. ஆதவ் அர்ஜுன் விசிகவில் இணைந்ததில் இருந்து விசிகவினுடைய அதிகார மையமாக செயல்படுகிறார் என்றும் கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனின் செயல்பாட்டினாலேயே இந்த மது ஒழிப்பு மாநாடு, போதைப் பொருள் மாநாடு எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறதாகவும் திமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு பக்கமும், தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற வீடியோ அப்லோட் செய்யப்பட்டு டெலீட் செய்யப்பட்டதிலும் திமுகவினுடைய தலைமை மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2026 தேர்தலை நோக்கியே இதனை முன்னெடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் 2026 தேர்தலில் விசிக அதிமுக பக்கம் செல்கிறதா அல்லது தமிழக வெற்றி கழகம் விஜயுடன் தொல் திருமாவளவன் 2026 கூட்டணி அமைப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.